இந்தியா கூட்டணி கட்சி தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் இறுதியாக தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிகள் மாநில கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. மொத்தமாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பதவிக்காலம் வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதையடுத்து புதிய தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்தில் தேர்தல் தேதி அட்டவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய தளம் உள்ளிட்ட 27 கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பாட்னா, பெங்களூரு, மும்பை, டெல்லியில் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். ஆனால் இதுவரை ஒரு விஷயத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்துதான் மீண்டும் ஆலோசனை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் 5 மாநில தேர்தல் வந்ததால் காங்கிரஸ் கட்சியால் அதில் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு காங்கிரஸ் காட்சி மூலம் 27 கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைந்து பேச வைக்க முயற்சியும் நடைபெற்றது. அதற்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொகுதி பங்கீட்டையும் ஜனவரி இறுதிக்குள் பேசி முடிக்க வேண்டும் என தலைவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார்கள். அதன்படி இன்று காணொலி காட்சி மூலம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது.